ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் சம்பாரித்து கோடீஸ்வரன் ஆகணுங்கிற யோசனை ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா? அதுக்கு பல்வேறு காரணங்கள் வச்சுருப்பாங்க. எங்கள் சொந்த வந்ததுக்கு முன்னாடி நான் சம்பாரிச்சு அப்படி நிமிந்து காமிக்கணும்டா, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிட்டேன்னு. அப்புறம் கல்யாணம் பண்ணையில் எல்லாரும் எங்களை கேவலமாக பேசினாங்க, உருப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி நான் சம்பாரித்து நின்று காமிக்கணும் அப்படின்னு. சிலருக்கு அப்படியே ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி அந்த பில்டிங்கில் போய் அப்படி ஓரத்தில் கையை வச்சு அப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா நம்மளுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அசந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம பார்க்குறது எப்படி இருக்கும்னா, அண்ணாந்தெல்லாம் பார்க்க வேண்டியதில் குத்த வச்சு உட்காந்து குனிஞ்சு பார்த்தாலே ஒரு 50 உயரம் தான் வளர்ந்துருப்போம். இருந்தாலும் இந்த யோகம், கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ சம்பாதிக்கிறதுக்கான டைம் வரும். ஏன்னா எல்லா டைமும் சம்பாதிச்சிட போகிறதில்ல, எல்லா டைமும் வருமானமாக கொட்ட போகிறதில்ல இல்லையா? ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதற்கான யோகம் வரணும். இது இப்போ இதில் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா எப்போ அவங்களுக்கு அந்த யோகம் வரும் அப்படின்னா, மெயினாக சொல்லணும்னா இவங்களுக்கு குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த 3 தசையிலையும் நிச்சயமாக அவங்க சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது. எது? விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஆனால் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நான் குரு தசையில் தான் பெருசாக கடன்பட்டு போனேன்னு ஒருத்தர் சொல்லுவார். நான் குரு தசையில், புதன் தசையில் தான் நான் இப்போ தொழிலில் நஷ்டமானேன்னு ஒருத்தர் சொல்லுவார். சனி தசை நடந்தால் எப்படிப்பா, சனி எப்படிப்பா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்பாங்க. இந்த டவுட்டெல்லாம் மனசில் ஓடும். சரியா? அப்போது குரு தசை நடக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உட்காரணும், அது ரொம்ப முக்கியம். அப்போது 4 கிரகம் ஆட்சியாக இருக்குது, 3 கிரகம் ஆட்சியாக இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த சம்பாதிக்கிற காலங்களில் குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ வந்ததுன்னா நிச்சயமாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு, சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் குரு தசை தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை விட புதன் தசை இன்னும் காம்ப்ளிகேட்டட். எது? இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. விருச்சக லக்னத்துக்கு மட்டும் அப்படி ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இங்கே பாருங்கள், விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு உச்சம் பெற்ற நிலையில் நின்று தசை நடத்துறார், அப்படி வச்சுக்கலாம். தனாதிபதி உச்சமாக இருக்கார், தனகாரகன் குரு தான், அவரும் உச்சமாக இருக்கார். அப்போ இது பிரமாதமாக தானே இருக்கணும், யோகமாக தானே இருக்கணும். அப்படின்னா இந்த டைமில் இவங்க சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு அமைப்பு இருந்து, அதாவது விருச்சக லக்னத்துக்கு 9ல் குரு உச்சம் பெற்ற நிலையில் நின்று தசை நடத்துறாரு. இவர் தனிச்சு கூட இருக்க வேண்டியது இல்லைப்பா, இன்னும் கூட சந்திரன் இருக்காருன்னு கூட வச்சுங்க. இப்போ குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் இதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரமாதமாக வருவார், யோகமாக வருவார், சூப்பராக வருவார். இந்த சந்திரனுக்கு பதிலாக வேறு எந்த கிரகத்தை வேணாலும் அங்கே போட்டுங்க, இன்க்ளூடிங் செவ்வாய் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா இங்கே பிடிக்கும். எப்படி? இந்த பீரியடில் கரெக்டாக அந்த குருதசை ஆரம்பித்ததுக்கப்புறம் அல்லது குருதசை முடிகிறதுக்குள்ள இந்த விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவாங்க. காசு பணத்தில் கஷ்டப்படுவாங்க. சார் ஏப்பா அந்த கஷ்டம் அப்படின்னா, இந்த தனாதிபதி பாதகஸ்தானம் மாரி நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கூட எடுத்துக்கலாம், சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் இங்கே குரு சக்ஸஸ் கொடுக்க மாட்டார். அப்போ இப்போத்தே நீ சொன்ன விருச்சக லக்னத்துக்கு குரு தசை நடந்துச்சுனாக்கும் யோகமாக இருக்குன்னு சம்பாரிச்சு விடுவாங்க அப்படின்னா, அப்புறம் என்னையா சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதே குரு 2ஆம் இடத்துல ஆட்சி ஆயிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். சரியா? கூட வேற எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், சப்போஸ் சூரியனை கூட வச்சுக்குவோம். குரு சூரியன் 2ல் இருக்கார், குரு சந்திரன் 2ல் இருக்கார், குரு செவ்வாய் 2ல் இருக்கார், இப்படி ஏதோ ஒன்று கிரகம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த குரு திசை யோக திசை, மிகப்பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய திசை. இப்போ இந்த 2 கிரக அமைப்புகள் சொல்லியிருக்கேன், நல்லா கவனிங்க. விருச்சக லக்னத்துக்கு குரு கடகத்தில் போய் உட்காந்து உச்சம் பெற்று தசை நடத்தினா சிக்கலில் மாட்டிக்கிறவேன். அது தனிச்சிருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் பொருளாதார கஷ்டம் வந்துடும். சரியா? அதே குரு 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, அவர் ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துருக்காரு, தனிச்சு உட்காரலன்னு வச்சுக்குவோம். அது மிகப்பெரிய யோகமாக போகும், இவங்க நிறைய சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? இந்த பலன் பர்ஃபெக்டாக நடக்கும் சார். நீங்கள் இந்த குரு தசையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் அந்த தசையை கிராஸ் பண்ணல கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க. தசை முடிஞ்சிட்டா கூட அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும், அது இன்க்ளூடிங் நானும் சேர்ந்து கற்றுக்குருவேன்ல. ஆனால் இது மாறவே மாறாது. நீங்கள் இதை எந்த புத்தகத்தில் வேணாலும் எடுங்க, புக்கில் இருக்காது.
ஆனால் மாறாது, பலன் மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதாவது விருச்சக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தனுசுல குரு உட்காந்து தசை நடத்தி யோகத்தை செய்யும். 9ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில நின்று தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு கடனை கொடுக்கும், தொழிலில் சிரமத்தை கொடுக்கும், தொழிலில் இடமாற்றத்தை கொடுக்கும், சொந்த தொழில் ஆரம்பிச்சுனாக்க வேற தொழில் மாற்றிலாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரியா? இப்போ இது தோஷம், இது யோகம்னு சொல்லிட்டோம். இது இப்படியே திருப்பி வைங்க சார். அதாவது கடகத்தில் குரு இருக்கார் இல்லையா, அது வந்து யோகமாகவும், தனுசுல குரு இருந்து அது தோஷமாகவும் செயல்படும். இப்போ குழம்பிடக்கூடாது, மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இருங்க, சார்ட்டை வச்சுக்கிறோம். இப்போ 2ஆம் இடத்துல இதில் சூரியனையும் போட்டு குழப்ப வேண்டாம், இருங்க வரேன். குரு மட்டும் வச்சுக்கிடுவோம் நம்ம தெளிவான புரிதலுக்காக. இப்போ வந்து விருச்சக லக்னத்துக்கு 2ல் குரு இருக்குல்ல சார், இது யோகம் சார். இப்போ இந்த பக்கம் வைங்க சார், கடகத்தில் குரு உச்சமாக இருக்காருல்ல, இது வந்து தோஷம்னு சொல்லியிருக்கேன் நான். சரியா? இதில் வந்து பிரச்சனை இருக்குன்னு. இப்போ இதுக்கு வைஸ் வர்சா இதே இடத்துல குரு இருக்கார், இதே லக்னம், ஆனால் யோகமாகவும் இருக்கும் சார். அப்போ நீ எதுக்கு அந்த விதியை சொல்லணும்? அப்படின்னம்னாக்க 2 பக்கமும் செயல்படுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து இங்கே சோதிடம்ங்கிறது இருபக்கமும் கூறான கத்தி, இங்கிட்டும் குத்தும் அங்கிட்டும் குத்தும், அதே பிரச்சனை. இப்போ பாருங்க, இந்த குரு வந்து நல்லபடியாக தசை நடத்தணும். இந்த குரு தசையில் யோகத்தை சம்பாரிச்சிருப்பார், சொத்து சுகம் வீடு வாசல் சம்பாரிச்சிருப்பார், நிறைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சம்பாரிச்சிருப்பார், இப்படி தான் இருக்கும் குரு. அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, இந்த ராசி வந்து விருச்சகமாக இருந்தால் மட்டுமே போதும் சார், வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை சார். இங்கே பாருங்க, விருச்சக ராசி சார், சந்திரன் இங்கே நீசம், அங்கே உச்சத்துக்கு பீஸ் போயிடும் இல்லையா? அப்போ என்ன ஆகும்னா, இந்த குரு வந்து யோகத்தை செய்யக்கூடிய குரு. நான் சொல்றது இன்னொரு சப்போர்ட் இருந்தாலும் இல்லாட்டினாலும், நான் இப்போ பக்கத்தில் சுக்கரன் இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்க, ஏன் போய் ரொம்ப சுற்றுவானே, சுக்கரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தனிச்ச குரு இருக்கே, அதனாலதான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இது யோக குருவாக மாறிடும். இப்போ இதில் வந்து என்னென்னா, ஐயா இவர் வந்து விருச்சக ராசி இல்லையா, வேறு ஏதாவது ஒரு ராசியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசிக்கார், அதே விருச்சக லக்னம், குரு வந்து உச்சமாக நிற்கிறார். இப்போ இது தோஷமாக இருக்குமா அப்படின்னா, இது யோகமாகவும் செயல்படும். எப்படிப்பா செயல்படும் யோகமா அப்படின்னா, இந்த குரு வக்ரமாக இருப்பார், சோழி முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த தசை யோக தசையாக மாறிடும். எதுவுமே இல்லை, அவர் உச்சம்ங்கிற பெர்ஃபெக்ட் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக இவங்க கடைபடுவாங்க இந்த டைமில். அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் வாங்க, இதை யோகமாக சொல்லியிருந்தேன். தனஸ்தானத்தில் குரு உட்காந்து தனத்தாதிபதி ஏகாரி சேர்க்கை தலைமகன் தன்னுடன் கேந்திரம் மாறி நிற்கில் இனத்தார்கள் சொத்தை எல்லாம் இவனே கொள்வான் ஏதமற்ற மால்புதனும் பொன்னன் புந்தி நினைப்பாரும் சேரிட உதவிரேலும் நெறியான காலம் மட்டும் பொருளை தேடி பணப்பாலை தான் குடித்து அடக்கமாகி பாருலகில் தீரனென பெயர் கொள்வானேங்கிறான். இப்படிலாம் பெரிய யோகம்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இங்கே வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில் குரு ஆட்சியாகி நிற்கிறதுங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? இது நல்லா இல்லாத விஷயமாகவும் நடக்கும். எப்படிப்பா நடக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துல குரு வக்ரம்னு வச்சுக்கோங்க, அப்படியே டேன் ஆகிடும், மொத்தமும் காலி. இது யோகமாக வேலை செஞ்சது தோஷமாக வேலை செய்யும். சரி, இப்போ இந்த வக்ரமானது விருச்சக லக்னம், அப்போ 2ல் குரு வக்ரமான கெட்டுருமா ஐயா, முடிஞ்சு வச்சையா, அப்போ வாழ்க்கை அழிஞ்சு போயிருமா அப்படின்னா, வக்ரம் ஆனாலும் யோகத்தை செய்கிறது உண்டு. வாழ்க்கை அழியறத விடியா யோகத்தையே செய்யும். இது என்னையா புது கதையாக இருக்குது அப்படின்னு நம்மள சொல்கிறேன், அதுக்கும் வழி இருக்குது. அது எப்படின்னா, இப்போ கூட எங்கன்னா ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு வச்சு சொல்லி, இது மிகப்பெரிய யோகம், அருமையான யோகம். தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறார், தனாதிபதி வந்து வக்ரமாகி விட்டார், அதனால் இவர் காசு வனத்துக்கு ஒன்றும் வழி இல்லாமல் பிச்சை எடுப்பார் அப்படின்னு அர்த்தம் இல்லாமல் கோடீஸ்வரன், நிஜமாலுமே கோடீஸ்வரன் சார். பணம் வர்ற வழி வேணா வித்தியாசமாக இருக்கும், ஆனால் கோடீஸ்வரனாக இருப்பார். அப்போது ஒரே தசை, ஒரே கிரக அமைவு, ஒரே லக்னம், ஆனால் ஒரு கட்டத்துக்குள்ளேயே ஒருத்தனை கோடீஸ்வரனாகவும் மாற்றுது, ஒருத்தனை பிச்சைக்காரனாகவும் மாற்றுது, ஒருத்தனை பெரிய கடன்காரனாகவும் மாற்றுது, ஒருத்தனை லட்சக்காரனாகவும் மாற்றுது, ஒரு தசையில், குரு தசையில் மட்டும். இப்போ இந்த குரு வந்து பாசிட்டிவாக உட்கார்ந்துருந்தால் விருச்சக லக்னத்துக்கு அவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உட்காந்து சம்பாதிக்கிற காலத்தில் அந்த குரு தசை வந்துச்சுன்னா அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும். அந்த குரு தசையில் கொடுக்குற வருமானத்தை நீங்கள் உங்கள் வாழ்நாள் பூரா செலவு பண்ணி தீர்க்க முடியாது சார், அப்படி கொடுத்துட்டு போயிடும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதாவது நிரந்தர வருமானம் வரக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். சரியா? சரி, இப்போ இதை விட்டுருங்க, சனிக்குள்ளே போகலாமா? சனி தசைக்கு வாங்க. இப்போ இந்த சனியில் வந்து எல்லாரும் என்ன யோசிப்போம், ஏப்பா சனி வந்து தோஷத்தை செய்யக்கூடிய கிரகம், முழு பாவி அப்படிங்கிறோம், அந்த சனி வந்து திசையில் எதுவும் கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் சார். இன்னும் பிரமாதமாக சொல்லணும்னா, விருச்சக லக்னத்துக்கு லக்னத்திலேயே சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பொருளாதார விருத்தியை நல்ல விதமாக கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம்.
சார் இந்த சனி தசை நடக்கல சொத்து வாங்குவான் சார். இல்லை நான் வந்து விருச்சக லக்னம் சனி தசை தான் நடக்குது, லக்னத்தில் தான் சனி உட்காந்துருக்கு, நான் சிரமப்பட்டு போனேன் ஜீப்பட்டு போனேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே செவ்வாய் வந்து வீக் ஆகிட்டாருன்னு அர்த்தம், வக்கரமாயிருப்பார். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு விதத்தில் கெட்டு போய் நிற்பார். 8ஆம் இடத்துல போய் கெடுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி 8ல் போய் வக்கரமாகறாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அடி வாங்கியிருந்தேன். நான் செவ்வாய் அடி வாங்கினா சனி நெகட்டிவாக வேலை செய்யும். மற்றபடி சனி தசை விருச்சக லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய தசை. 3-4க்கு அதிபதி சார், 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய யோகம் தெரியுங்களா? அதாவது நாளிடத்ததிபன்றானும் லக்கினத்துற பல்லக்கின் மேலேறும் செல்வ மீதி மேதினி தண்டில் வாழ்வான் கோலிய லக்கணத்தில் குருவுற அவனை நல்லூர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாய்னா. அப்போ லக்னத்தில் வந்து 4ஆம் பாவாதிபதி வந்து உட்கார்றதுங்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த சனி தசை நடந்ததுன்னா இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு ஜெயிப்பாங்க சார். ஆனால் அதே சமயத்தில் இதே சனி தசை இதே கிரக அமைப்பில் தோக்குறதும் இருக்கு. அது எப்படியா தோப்பேன் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்கே செவ்வாய் நீசமானா கூட தப்பிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா நீசமானா பரிவர்த்தனை யோகம் வந்துருமா? வராது. நீசமாச்சுன்னா மாட்டிக்கும். இந்த இருங்க வரேன், சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உச்சத்துக்கு தான் பரிவர்த்தனை வரும். இப்போ பாருங்க, இங்கே செவ்வாய் வந்து நீசமாயிட்டார், இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இந்த சனி தசை நெகட்டிவாக வேலை செய்யும். சரி, செவ்வாயை பற்றின பேச்சை விட்டுருவோம். இந்த சனி வந்து வக்கரம் ஆயிட்டார், இப்போவும் இந்த சனி தசை நெகட்டிவாக வேலை செய்யும். சரி, இப்போ இந்த சனி தசை வக்ரமான மேனிக்கே கூட வந்து இவர் நிற்கிறார், கேது நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம். இவர் வெளியே போயிட்டார், கேது உள்ள நிற்க மாட்டார். சரி, இப்போ கேது நிற்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். லக்னத்தில் சனி உட்காந்துருக்கார், விருச்சக லக்னம், சனி வக்ரமாயிருக்கார், கூட கேது நிற்கிறார் அல்லது ராகு நிற்கிறார். அப்போ இந்த சனி தசை யோக தசையாக மாறிடும். அல்லது இந்த சனி வக்ரம் ஆகலை, சரியா? அதே சமயத்தில் வந்து இப்படி வாங்க, சனி வந்து வக்ரம் ஆகலை, லக்னத்தில் சனி உட்காந்துருக்கார். இப்போ இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா, செவ்வாய் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இவங்க வந்து அரசியல் உயர் பதவிகள் வர்றது, அரசாங்கத்தில் உயர் பதவிகள் வர்றதுங்கிறது, சொத்து பத்தில் பெரிய அளவில் சம்பாதிக்கிறது, அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த இதுனா எஸ்டேட்டு சம்பாதிக்கிறேன், மலைப்பாங்கான இடங்களில் சம்பாத்தியம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, பெரிய சொத்துக்கள் அமையிறதுங்கிறது, அல்லது வந்து பிரைம் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கு. இந்த சனி தசை நடக்கணும், இல்லாட்டி அந்த செவ்வாய் தசை நடக்கணும். ஸோ மொத்தத்தில் குரு தசையிலையும் சனி தசையிலையும் இந்த விருச்சக லக்னக்காரங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சனி வந்து இப்போ 3ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கிறார், 4ஆம் பாவத்தில் ஆட்சியாகி நிற்கிறார். இது ரெண்டுமே நல்லது தான். அதே இது வந்து உச்சம் பெற்ற நிலையில் ஈவன் 12ஆம் இடத்துல நின்னா கூட, துலாத்தில் சனி நின்று சனி தசை நடந்தால் கூட அது யோகம், சரியா? இப்போ இந்த 3 இடத்துலையும் சனி வக்ரமாய் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மகரத்தில், கும்பத்தில், துலாத்தில், இந்த 3 இடத்துலையும் வக்ரமாய் நின்னார்னா அங்கே பிரச்சனை, அங்கே நெகட்டிவாக வேலை செய்யும். சரி, சனி தசை யோகத்தை செய்யறதுக்கு பதிலாக தோஷத்தை கொடுக்கும். அப்போது இந்த லக்னத்துக்கு, விருச்சக லக்னத்துக்கு குரு திசை யோகத்தை தரக்கூடிய திசை. இதே குரு 5ஆம் பாவத்தில் உட்காந்து தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இன்னொரு கிரகத்தை கூட வச்சுக்கோங்க, சரியா? தனிச்ச குரு கிடையாது, 5ல் மீனத்தில் குரு உட்காந்து தசை நடத்துகிறார் அப்படின்னு வச்சா, இந்த குரு தசை இந்த விருச்சக லக்னக்காரங்களுக்கு நல்லா இருக்காது சார், நல்லா இருக்காது. நீங்கள் இந்த குரு தசையை கடந்துக்கிட்டு இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், தெரியும். அது மாதிரியான ஜாதகங்கள் வந்து எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். நிச்சயமாக நீ கடன்காரனாக இருப்பியான்னு சொல்லி பாருங்கள், க்ளீனாக ஆமாம்மாங்க. அப்போது இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக மட்டும் உட்காந்துருச்சுன்னா, இந்த குரு தசையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிடும். அதே குரு உச்சம் பெற்ற நிலையில் நின்னா பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தேன், லக்னத்தில் இருந்தால் இன்னும் சிறப்பு. 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. கேந்திரத்தில் இருக்கலாமா குரு அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். இப்போ 4ஆம் இடத்துல குரு நிற்கிறார், 7ஆம் இடத்துல குரு நிற்கிறார், 10ஆம் இடத்துல குரு நிற்கிறார். இது எல்லாமே யோகமாக வேலை செய்யும். இதில் எந்த பஞ்சாயத்தையும் இழுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த குரு தசை சக்ஸஸ் ஆகிறது. அது அடுத்து சனி தசையை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல இங்கெல்லாம் வந்து சனி உட்காந்துருந்துச்சுன்னா யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல உட்காந்துருந்தால், ரிஷபத்தில் சனி உட்காந்துருந்தாலும் அந்த சனி தசை நல்ல தசை. 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு, அதுவும் நல்ல தசை தான். லக்னத்தில் உட்காந்துருக்கு, இதுவும் சிறப்பு. 11ல் உட்காந்துருக்கு, இதுவும் நல்ல தசை தான். ஈவன் 12ல் உட்காந்தாலும் யோக தசை. என்னையா எல்லாத்தையுமே யோகம்னு சொல்கிற அப்படின்னாக்க, 12ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்று நிற்கிறார், அப்போ மறைவு கிடையாது. 11ஆம் இடத்துல 4க்கு அதிபதி 11ல் நிற்கலாம், அது யோகம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரலாங்கிறான், அதனால 10ல் சனி உட்காந்து தசை நடத்தினாலும் யோகம். ஸோ இந்த வகையில் இந்த சனி தசையும் குரு தசையும் யோகத்தை செய்யக்கூடிய திசைகள்.
இதுக்கப்புறம் வாங்க இன்னொரு பஞ்சாயத்து இருக்கு, அதாவது புதன் தசை. இந்த புதனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, எந்த லக்னமாக இருந்தாலும் யாருக்கு புதன் தசை நடந்தாலும் ஏதாவது ஒரு வடுவை உருவாக்காம போகவே போகாது சார். புதன் தசையை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒரு விதத்துல அந்த ஜாதகனை அந்த 17 வருடத்துல எங்கனையாவது ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டு தான் போகும் புதன். எதுவுமே இல்லை, சொத்து பத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேரு புகழ் இருக்குது, படிப்பு போக்குவரத்து இருக்கு, பதவி இருக்கு, பவுசு இருக்கு, பட்டம் இருக்கு, அத்தனையும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கடைசிக்கு சொரிஞ்சுக்கிட்டாவது இருப்பான். எது தோல்ல பிரச்சனை, ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் கொடுக்கறது கம்ப்ளீட்டாக வந்து புதன்தான் கொடுக்கணும். புதனோட ராகு அல்லது கேது சம்மந்தப்படுறாரு, அல்லது புதனே வந்து நெகட்டிவாக உட்காந்துருக்காரு, வக்ரமாய் இக்கிரமாய் நீசமாய் உட்காந்துருக்காரு, அல்லது பஞ்சாயத்து பண்ணுற கிரகத்தோட உட்காந்துருக்காருனாக்கா அங்கே எந்த குறையும் இல்லையா, அட்லீஸ்ட் சொரிஞ்சுக்கிட்டாவது இருன்னு விட்டு போயிடுவார். அப்போ இந்த புதனை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி ஒரு பஞ்சாயத்தான கிரகம். ஆனா விருச்சிகத்துக்கு புதன் தசை யோக தசையா நடக்கும். எப்படி? இப்ப புதன் வந்து அஷ்டமாதிபதிப்பா, 8க்கு அதிபதி, அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஆனா புதன் வந்து யோகத்தை செய்யக்கூடிய தசை 8க்கு அதிபதி ஆட்சியாக இருந்தா, இங்க பாருங்க, அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து யோகம். இப்ப இதே இதுல வந்து அஷ்டமாதிபதி வந்து 11ஆம் பாவத்துல ஆட்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, உச்சமும் ஆகிறாரு இங்க, இதுவும் நல்லா இருக்கும். சரி, இப்ப கேந்திரத்துல இருக்காருன்னு வச்சுக்கிறோம், லக்னத்துல இருக்காரு, இது நல்லா இருக்குமா? நிச்சயமா நல்லா இருக்கும். இல்ல இந்த தசையில நான் கஷ்டப்பட்டு போனேன் அப்படின்னாக்க கடன் வாங்கி சொத்து பத்து வாங்கியிருப்பாங்க, அதுல வேணா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. மற்றபடி ஆசையின் காரணமா வந்த கஷ்டம் தானே தவிர இவங்களை கொண்டு போய் நஷ்டத்துல தள்ளாது. 4ஆம் பாவத்துல புதன் நிற்கிறார் விருச்சிக லக்னத்துக்கு, இதுவும் நல்லா இருக்கும். சொத்து சுகம் சம்பாரிச்சு கொடுக்கும், சொத்து பத்துல இருந்து வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் பாவத்துல புதன் உட்கார்ந்துருக்காரு, அழகான மனைவி, அதிகமா பேசுற மனைவி, அதே மாதிரி பொருளாதாரத்தை சம்பாரிச்சு கொடுக்குற மனைவி அல்லது சொத்து பத்தோட வர்ற மனைவி, அப்படி அமைவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. 10ல் புதன் நிற்கிறாரு, இன்னும் சிறப்பு, படிப்பு நல்லா இருக்கும், உத்தியோகத்தை நோக்கி போவாங்க, அதாவது ஒரு இடத்துல பிரைமா வேலை பார்க்கறதுக்கான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாசிட்டிவான அமைப்புகள். இப்படியே பேசிக்கிட்டே போனோம்னா புதனை பற்றியே இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பேசலாம். சரியா? டைம் கன்ஸ்ட்ரைன் ஒன்று இருக்குல்ல, அதனால இன்னொரு சந்தர்ப்பங்களில் பார்க்கலாம். அப்போது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும்னா குரு தசை, சனி தசை, புதன் தசை, இந்த தசைகள் நடக்குதுன்னா அது நல்லா உட்காந்துருந்தா அதில் கோடீஸ்வரன். இந்த கிரகங்கள் இணைஞ்சிருந்ததுன்னா இன்னும் பெரிய அளவில் யோகம். இதுதான் சார் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா? ஆள் போல் தலை தடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.